ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவை வந்து என்ன சொல்கிறது, சேது சார் வந்து எப்படி வந்து தைச்சாரு அப்படிங்கிறது தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பவித்ரா பற்றி பேசியிருப்பேன். ஸோ இவங்க 2 பேரையும் ஸ்ட்ராங்காகவே தைச்சாரு. உள்ளே குத்துதா கொடாயுதா அப்படிங்கிற அளவுக்கு தான் தைச்சாரு அந்த ஊசியை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லணும். அதாவது உங்கள்கிட்ட பேசி பேசி முடியலம்மா, இப்போ நீங்கள் வந்து பதில் சொல்லனா நான் தைக்க ஆரம்பிச்சிருவேன், என் வேலையை பார்ப்பேன் அப்படின்றது வந்து எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் சொல்கிற பதில் சரியில்லை, ஃபேர் இல்லை, சுற்றி விடுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல மாட்டேறீங்க, அப்போ நீங்கள் சொல்கிற பதிலே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்றத முகத்துக்கு நேராக சொல்லாமல் அந்த பொம்மையை தைக்கும்போது இவங்களுக்கு ஒன்று சுருக்குன்னு உள்ளே இருக்கும் இல்லைங்களா? அடடா மாட்டிக்கிட்டோமே, என்னடா பண்ணுறது இப்போது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வேறு வழியே இல்லை, நீங்கள் அந்த இடத்துல அவர் என்ன பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை நீங்கள் சொல்லணும். ஒன்று சரின்னா சரின்னு சொல்லணும், தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், இல்லை என்ன பாயிண்ட்டை சொல்ல வந்தீங்கன்னா அதை பளிச்சுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சுற்றி விடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் சரி சார், நீங்கள் இதை வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், 2 பேருக்கு மட்டும் பண்ணீங்க, ஓகே, பண்ண வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம பவித்ரா பற்றி பேசணும். பவித்ரா வந்து பவித்ராவை நல்லாவே தச்சு விட்டுருப்பாரு. இப்போ சௌந்தர்யாவும் வந்து என்ன சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி எதோ கேட்கும்போது, நல்லா தைக்கிறீங்க சார், நல்லா தைக்கிறீங்க சார் நல்லா அப்படின்னு சொன்னோடனே அன்ஷிதா ஒரு பார்வை பார்ப்பாங்க சௌந்தர்யாவை. அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க இன்டென்ஷனாலாம் சொல்லலை, ஏதோ சொல்லணும்னு எப்பயும் போல் வாயை விட்டுட்டாங்க, லூஸ் ஸ்டாக் விட்டாங்க. அப்போ அன்ஷிதாக்கு அது புரிஞ்சு போயிடுச்சு. உடனே அன்ஷிதா உங்களுக்கு புரிஞ்சது, அவங்க சொன்னதுன்னா நல்லா புரிஞ்சுது சார் அப்படின்வாங்க. ஏன்னா அடுத்த அப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாராட்டுவார், பவித்ராவை கேட்டு அந்த பொம்மை அது முடிஞ்சிடும். அந்த பொம்மை முடிஞ்சோடனே இவங்க பிரேக்லேயும் எல்லார்கிட்டே சொல்லுவாங்க. தர்ஷிகா சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் மச்சான், நீ அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்லை, நீ பிளான் பண்ணிலாம் பண்ணல அப்படின்னு. பவித்ரானால அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பவித்ரா பிளான் பண்ணி தான் பண்ணாங்கங்க. ஓகேங்களா? பிளான் பண்ணி பண்ணாங்க, அவங்க கேமையும் பண்ணாங்க. ஆனால் அந்த கேமில் வின் பண்ண முடிஞ்சதான்னு கேட்டால் வின் பண்ண முடியல. இதுதாங்க ஃபேருக்கும் அன்ஃபேருக்கும் இருக்க ஒரு பவர். நீங்கள் என்னதான் அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுங்கள், இல்லை வந்து அது கேமுன்னு சொல்லுங்கள், இல்லை வந்து என்ன சொல்கிறது, இது இப்படி தான் இந்த கேம், இதில் என்ன நான் கூட வந்து முத்து நல்லவரா கெட்டவரான்னு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சிலர் சிஸ்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அது என்ன நல்லவரா கெட்டவரா, கேம்னா எல்லாம் ஒன்று, கேம்னா எல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் ஃபேர் கேம் ஆடுறதுக்கு ஒரு பவர் இருக்குது, அன்ஃபேர் கேம் ஆடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அந்த பிபி ஷோக்குள்ளே வந்து தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஒரு சிலர் அது அந்த பிபி ஷோக்குள்ளேயே அந்த லெசன் லேர்ன்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நம்ம அன்ஃபேர் கேம் ஆடினோம் அதனால சரியா இல்லை அப்படின்னு. ஒரு சிலர் நம்ம ஃபேர் கேம் ஆடினா அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மூமெண்ட்ஸும் உண்டு. ஸோ இது அவங்கவுங்களோட லக்கை பொறுத்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்ச நியாயத்தோட விளையாடணும் தான் நான் முதல்லேருந்து சொல்லிட்டுருப்பேன் இந்த கேமை. ஓகேங்களா? இப்போ பவித்ரா வந்து இவங்கள நம்பினவங்க இத்தனைக்கும் அவங்க வந்து குரூப்பாக ஆடும்போதாவது உன் பொம்மை நான் எடுப்பேன், என் பொம்மை நீ எடுப்பேன்னு நினச்சேன், மறந்துட்டேன், இல்லைனா அது குழம்பிடுச்சு அப்படிலாம் சொல்கிறான். இவங்க போய் நம்பி ஆடுறது ஒருத்தர்கிட்ட தான் ஒரு ஒன் ஆன் ஒன் தான் ஆடி இருக்காங்க எல்லார் கூடயுமே. மஞ்சரி கூடயோ, ரஞ்சித் கூடயோ, ராணவ் கூடயோ, சிவகுமார் கூடயோ, ஆனந்தி கூடயோ ஒன் ஆன் ஒன் தான் ஆடியிருக்காங்க. அப்புறம் எப்படிங்க கன்ஃப்யூஸ் ஆகும்? இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. அது ஒத்துக்க அவங்களுக்கு மனசு இல்லைனாலும் அதான் உண்மை. ஓகேங்களா? ஒத்துக்க மனசு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒத்துக்கிட்டா அவங்க பேர் ரிப்பேர் ஆகிடும். அதனால் அவங்க ஒத்துக்கல. ஓகேங்களா? அது உள்ளே வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்டே எப்படியோ ஒன்று சொல்ல பார்க்குறாங்க. உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் முட்டாள் கிடையாது, அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நடந்த அலப்பறையில் இவங்க யாரும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, அவ்வளோதானே தவிர. இப்போ வந்து அதை வந்து சேது சார் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து போட்டு விட்டதுக்கப்புறம் இனிமேல் எல்லாம் பவித்ராவை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இனிமேல் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அவங்க பண்ணுற ஒவ்வொரு பிஹேவியரும் உள்ளே இருக்கவங்க கவனிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை அவர் வந்து அப்பட்டமாக வெளில கொண்டு வந்ததுக்கான ரீசன் ஒன்று. இன்னொன்று, இப்போ அன்ஷிதா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்ஷிதா விஷயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே அந்த பொம்மை டாஸ்க்காக உட்காராங்க. அன்ஷிதா, மஞ்சரி, அப்புறம் ஜாக்லின். இதில் வந்து அன்ஷிதா நைட் ஃபுல்லாக அவ்வளோ நேரம் உட்காந்ததை எல்லாரும் பாராட்டுவாங்க. எங்கே தீபக், விஷால், முத்துலாம் அதுக்கு லெசனே எடுப்பார், ஓகேன்னு வர. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட போய் வேறு மாதிரி பேசுவார். இது நம்மளுமே போட்டிருக்கோம். முத்துவின் மறுபக்கம்னு கூட ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம், வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம். ஓகேங்களா? அவர் அன்ஷிதா கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், ஜாக்லின் கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், ஆனந்த் கிட்ட ஒரு மாதிரி பேசுவார். இது இவரோட ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம். மஞ்சரி கிட்ட ஒரு மாதிரி பேசுவார். 3 பேரையுமே வச்சு அவர் அங்கங்கே தனித்தனியாக அவருக்கான மேனிப்புலேஷனை பண்ணிகிட்டே தான் வராரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வந்து ஆனால் அன்ஷிதா ஓரளவுக்கு பாராட்டினவங்க கூட ஜாக்லினை யாருமே எங்கேயுமே பாராட்டினது மேபி 24/7 அந்த கோவா கேங்கில் நடந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. வேறு யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்கள், ஜாக்லின் வேறு யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு 1 ஹவரில் அன்ஷிதாவை தான் எல்லாரும் பண்ணாங்க, அதுவும் பாய்ஸ் டீம். ஏன்னா பாய்ஸ் டீமுக்கு ஃபேவரேட் பொண்ணு அன்ஷிதா, பிடிச்ச பொண்ணு அன்ஷிதா, நல்ல பொண்ணு அன்ஷிதா. எங்கள் தீபக்கில் ஆரம்பித்து விஷால் வரைக்கும், ஜெஃப்ரிக்கு அக்கா வரைக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே பாராட்டினாங்க. ஓகே, இப்போ ஜெஃப்ரி கோவா கேங்கில் இருக்கார், அது வேறு விஷயம். ஏன்னா ஆனந்தி அன்ஷிதா இதை பற்றி பேசும்போது ஜெஃப்ரி அங்கே இருப்பார். ஜெஃப்ரி வந்து யார் பக்கமும் பேச மாட்டார், நியூட்ரலாக. ஜாக்லின் அவங்களுக்காக நின்னாங்க, அன்ஷிதா இவங்களுக்காக நின்னாங்க. இதில் யார் சரி தப்புன்னு சொல்ல முடியும், அவங்கவுங்க கேம் அவங்க ஆடினாங்க. நியூட்ரலாக தான் ஜெஃப்ரி பதில் சொல்வார். இது ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து இப்போ வந்து அன்ஷிதா கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, 3 பேருமே பண்ணீங்கம்மா, நல்லா தான் வந்து அந்த 3 பேருமே அந்த டஃப் கொடுத்தீங்க. இதில் வந்து ஜாக்லின் விளையாடினதை மட்டும் நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அதாவது வெளில வந்து அவ்வளோ வன்மத்தை கொட்டினாங்கல்ல மறுநாள்லாம்.
ஜாக்லின் கிளவர், ஜாக்லின் வந்து அப்படி இப்படின்னு சொன்னதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. இந்த இடத்துல அவர் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே இன்டைரக்டாக நீங்கள் ஜாக்லினை தப்புன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள் கேம் விளையாடினா அவங்களும் கேம் தான் விளையாடினாங்க. இன்ஃபேக்ட் பார்க்க போனால் நீங்கள் வந்து தீபக் உள்ளே போகணுன்றதுக்காகவோ இல்லை மஞ்சரி எலிமினேட் ஆகணுன்ற வேற அது மஞ்சரின்னு சொல்ல தீபக்னு சொல்ல அந்த இடத்துல தீபக்கு க்ளோஸ் ஷாட் வைப்பார் கேமராமேன். ஏன்னா தீபக்காக விளையாட அன்ஷிதாவை தான் தீபக் தூக்கி வச்சு சூப்பர் சூப்பர்னு சொல்லுவார். ஜாக்லினை யாருமே அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. ஏங்க நீங்கள் ஒரு கோ கண்டஸ்டண்ட்டாக அவங்க உங்களுக்கு எதிராக விளையாடி இருந்தாலுமே டஃப் ஃபைட்டு கொடுத்ததுக்கு ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணணுங்க. அதுதாங்க கேமோட எத்திக்ஸ். இப்போ 2 பாக்ஸர்ஸ் சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே இல்லை 2 கிரிக்கெட் டீம் சண்டை போடுது அப்படின்னாலுமே தோற்று போன கிரிக்கெட் டீம் வந்து ஜெயிச்சவங்களுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குறதோ இல்லை இந்த ஜெயிச்சவங்க வந்து தோற்று போனவங்க ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குறதோ அந்த ஒரு ஸ்மூத்தாக அது வந்து இது ஒரு கேம் அவ்வளோதான். இதை வந்து பிரச்சனையாக கொண்டு போக வேணாம், இது வந்து பர்சனலாக கொண்டு போக வேணாம் அப்படின்ற ஒரு கேம் எத்திக்ஸ்குள்ளே தான் அதை வந்து என்ன சொல்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருவாங்க. அங்கே வந்து தோற்றவங்க ஜெயிச்சவங்கன்னு ஆனதுக்கப்புறமும் அது ஒரு வன்மமாக கண்டினியூ பண்ண வேண்டாம், பர்சனல் வெஞ்சன்ஸாக கேரி பண்ண வேண்டாம். இது ஒரு கேம், ஓகே இன்னைக்கு வந்து எனக்கு லக் இருந்தது நான் வின் பண்ணிட்டேன், நாளைக்கு உனக்கு லக் இருக்கும் வின் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்மூத்தாக அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான கேம்குள்ளே ஒரு விஷயம். ஆனால் இது அன்ஷிதா வந்து பர்சனலாக கேரி ஓவர் பண்ணது தான் அங்கே தப்பு. ஓகேங்களா? ஓகே இந்த பிக் பாஸ் ஷோவில் அது நடக்கும் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஓவராகவே எக்ஸாகரேட் பண்ண மாதிரி இருந்தது அன்ஷிதா. ஓகே அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்காக பண்ணாங்க, நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணிக்க பண்ணீங்க, அவங்களுக்கான சேஃப் கேமுக்கு பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக அன்ஷிதாவோட பொம்மை உள்ளே போயிடுச்சு, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க மஞ்சரி இது உள்ளே போகக்கூடாதுன்னு நின்னாங்க, இல்லை தீபக் இது உள்ளே போகணும்னு நின்னாங்க. இது அவங்க ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் விட ப்ரையாரிட்டி ஜாக்லினுக்கு அவங்க பொம்மை உள்ளே போகணுன்றது ப்ரையாரிட்டி தானே. நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்காக அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறது எப்படிங்க நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? அதுதான் கேட்டார் சேது சார். அப்போ கேட்குற பட்சத்து நான் தப்புனே சொல்லலையே நீங்கள் தப்புன்னு சொல்லலைன்றீங்க. ஆனால் அன்றைக்கி 2 நாள் ஃபுல்லாக வன்மத்தை கொட்டினீங்களே ஜாக்லின் மேலே, அப்படியே பாய்ஸ் டீம் ஃபுல்லாக பரவிட்டு அன்ஷிதா கூட உட்காந்து தனியாக பேசுகிறீங்க, ஆனந்தி கூட உட்காந்து தனியாக பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தீபக் கிட்ட பேசுகிறீங்க. அப்புறம் அந்த லிவிங் ஏரியாவில் ஒரு டாஸ்க் வரும்போது ஜாக்லின் ஃபுல்லாக வன்மோ, ஜாக்லினோட இன்னொரு ஃபேஸ் பார்த்துட்டேன், பல ஸ்டாண்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னங்க அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, அந்த பொண்ணு கேமுக்கு அந்த பொண்ணு ஆடிச்சு, அவ்வளோதான். இப்போ உங்ககிட்ட வந்து ஆனந்தி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, ஜாக்லின் பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், நான் என்ன முட்டாள் அது போய் அவகிட்டே போய் நான் சொல்கிறதுக்குன்னா அதுதாங்க கேம். நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு அவங்கள பற்றி என்ன புரிதல் இருக்குன்னு சொல்லணும். அது அவங்களுக்கு சரியோ தப்போ அவங்க ஒப்பீனியனாக அவங்க சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த கேமை கொண்டு போகிறது தான் அந்த கேமோட ஃப்ளோ. அதை விட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருப்பீங்கன்னா அதுக்கு நீங்கள் டிவியில் பார்த்துட்டு வீட்டிலே உட்காந்துருக்கலாம். ஓகேங்களா? அதுக்குள்ளே பார்ட்டிசிபெண்ட்டாக நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. பார்ட்டிசிபெண்ட்னா நீங்கள் ஃபீல்டில் இறங்கி விளையாடணும், அந்த இடத்துல அந்த சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், அதுதான் அந்த பார்ட்டிசிபேஷன். அதை விட்டுட்டு நீங்கள் வெளில உட்காந்து கமெண்ட் சொல்கிறதுக்கோ இல்லை உங்கள் கமெண்ட்ஸை வந்து மண்டைக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கோ அது கேம் கிடையாது. அப்போ நீங்கள் அங்கே ஆடவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனந்தி இன்னும் அதான் ஆடவே இல்லை, வெறும் வாய்ஸ் ஆடால் தான் விட்டுட்டுருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து அன்ஷிதா ஒரு நாள் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அட்லீஸ்ட் அவங்க அந்த ஒரு நாள் ஸ்டாண்ட் எடுத்து தான் அவங்களுக்கான ஓட்டிங் எல்லாம் வெளில சூப்பராக ஏறிச்சு. ஆனால் மறுநாள் அவங்க ஜாக்லின் மேலே காட்டின வன்மத்தில் அவங்க ஓட்டி இறங்கிடுச்சு. 2nd பிளேஸில் இருந்தவங்க 4th பிளேஸில் 5th பிளேஸ்லேயே வந்தாங்க போல், அஃபிஷியலி அன்அஃபிஷியலியும். ஏன்னா அவங்க ஜாக்லின் மேலே வன்மத்தை காட்டினாங்க, கேமாக பார்க்கல. உங்களுக்கான ஸ்டாண்டு அது வந்து முத்து வந்து சம்மந்தி விஷயத்துக்கு அப்புறம் வெளியே அன்ஷிதா தெரியவே இல்லைன்னு ஒன்று சொன்னதுனால அவங்க பண்ணதா முத்து கூட என்கரேஜ் பண்ணுறாரு மறுநாள். ஆமாம் இப்போ உன்னை யாரும் சொல்ல முடியல பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணன்ட்டு, நீயும் இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் எடுத்துக்கல முத்து சொன்னார். உன்னால தான் முத்து, அப்புறம் உனக்கு தான் சொல்லுவேன் இதென்னா. ஆமாம் அன்றைக்கி நீ விளையாடணுன்னா நான் தான் சொன்னேன், இன்றைக்கி நீ விளையாடணுன்னா நான் தான் சொல்கிறேன், சூப்பராக விளையாடணுன்னு சொல்கிறேன் அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வரைக்கும் முத்து ஓகே. ஆனால் அதை நீங்கள் ஜாக்லின் கிட்ட போய் பேசும்போது எப்படி பேசுனீங்க முத்து? அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி கிட்ட அந்த விஷயம் வந்து பேசும்போது நீங்கள் எப்படி பேசுனீங்க? ஸோ இது வந்து முத்துவோட ப்ளே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல அன்ஷிதா வந்து பாய்ஸ் டீம் எல்லாம் இதில் வந்து மஞ்சரி கிட்ட முத்து கிட்ட வந்து ஜாக்லினும் கேட்டிருக்காங்க, நீங்கள் ரொம்ப அவளை வந்து உசுப்பேத்துட அப்படின்னு சொல்லி ஜாக்லின் என்கிட்ட கூட மஞ்சரி கூட கேட்டாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லுவார் முத்து அன்ஷிதா கிட்டே. நான் உசுப்பேத்தலாம் இல்லை அவளை மோட்டிவேஷன் பண்ண வரைக்கும் ஓகே, நீங்கள் கேம் ஆன வரைக்கும் ஓகே, அந்த வன்மத்தை கொட்டினது தப்பு. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சேது சார் அதை அட்ரஸ் பண்ணி ஒரு வழியாக இப்போ அந்த பொம்மையை தைக்க ஆரம்பிச்சோன்னா இவங்க என்ன ஆகுது, இவங்க சொல்கிற பதில் சாட்டிஸ்ஃபை இல்லை, நீங்கள் சரியாக பதில் சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேராக பதில் சொல்ல அப்படின்னும் போது நீங்கள் வந்து நியாயமான பதிலை சொல்லி தான் ஆகணும். அப்படின்னும் போது நான் தப்புன்னு சொல்லலை சார், சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க, வேறு வழி இல்லைன்னு. இதுதாங்க விஷயம். இது வந்து வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 பேருக்கும் பாராட்டு கொடுக்கலாம், இல்லைனா அதில் யார் பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கலாம். அன்ஷிதா பண்ணதை தப்புன்னு சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க, அதை அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்னு இவங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து வீக்கெண்டில் ரோஸ்ட் வாங்கியே பழகிடுச்சு, நாமினேஷனில் வந்தே பழகிடுச்சு, அவங்களுக்கு அப்ரிசியேஷன்ன்ற ஒரு விஷயமே இல்லை. என்னது ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் ஏதோ ஒரு வாட்டி சுனிதா புண்ணியத்தில் கிடச்சிது, அவ்வளோதானே தவிர மற்றபடி அவங்களுக்கான ரோஸ்ட் எப்பயுமே கன்ஃபார்ம்ப்பா. வீக்கெண்ட் வந்தால்
ஜாக்லினுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு கூட்டமும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஜாக்லின் நாமினேஷனில் வந்தால் அவங்களோட ஃபேன் பேஸ்னு ஒரு கூட்டம் அவங்களுக்கு ஓட்டு போடவும் செய்ய தான் செய்கிறாங்க. இந்த வாரம் ஓட்டிங் லிஸ்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டும் வந்தாங்க, ஃபஸ்ட்டும் சேவ் ஆனாங்க. அது ஜாக்லினுக்கே சர்ப்ரைஸ் இல்லை, ஆடியன்ஸ் நம்மளுக்குமே சர்ப்ரைஸ் தான். எப்பயுமே திட்டு வாங்கிட்டு இருக்க ஜாக்லின் ஃபஸ்ட்டு சேவ்டா. அதுவும் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக அன்ஷிதா வேறு கேள்வி வேறு கேட்டாரா ஹோஸ்ட் அப்படின்னும் போது இது நிஜமாவே பெரிய சர்ப்ரைஸ் தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அன்ஷிதாவுக்கும் இன்றைக்கி பல்ப் கிடச்சிது. சூப்பராக அன்ஷிதாவையும் நல்லாவே தச்சு விட்டார். அதுக்கப்புறம் பிரேக்கில் போயிட்டு அன்ஷிதா ஜாக்லின் 2 பேரும் க்ளோஸ் ஆகும்போது ஜாக்லின் அங்கேயும் பாருங்க ஸ்மார்ட்டா, நான் அன்றைக்கே வந்து உன்னை ஹக் பண்ணலாம்னு நினச்சா நீ தான் வந்துட்டு வேணாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஆமாம் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அந்த டைம் வந்து நீங்கள் ஃப்ரைடேவே சரி பண்ணியிருக்கலாம்ல, ஏன்னா நீங்கள் வீக்கெண்டில் எதிர்பார்க்கல இந்த கொஸ்டின் வரும்னு. இப்போ கொஸ்டின் வந்தோன்னே வேறு வழியில் நீங்கள் சரி பண்ண மாதிரி சரி பண்ணீங்களோ இல்லையோ சரி பண்ண மாதிரி காட்டிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ காட்டணும். அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் இன்னும் ஸ்மார்ட்டாக நான் ஸ்மார்ட்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேறு வழி இல்லை, அந்த கேம் அப்படி தான் போகும். சம்டைம்ஸ் நம்மளை முட்டாளாகவும் காமிச்சிக்க வேண்டியதாக இருக்கும், சம்டைம்ஸ் நம்மளை கிளவராகவும் காமிச்சிக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை எதிர்க்க இருக்கவங்க என்ன சொன்னாலும் அது ஒத்துக்க வேண்டியதாகவும் சம்டைம்ஸ் இருக்கும். அது அவங்க கிளவர்னு சொன்னாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ கிளவராக கண்ணிங்க இப்போ வந்து ஜாக்லினை வந்து அன்ஷிதா என்ன முட்டாள் நான் சொன்னாங்க இல்லை, ஜாக்கு செம்ம கிளவர்னு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல ஆமாம் எனக்கு நான் ஸ்மார்ட்டுன்னு தெரியும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கேமோடது என்ன சொல்கிறது, டாஸ்க்குன்றது அதில் ஒரு பார்ட்டு தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் விஷயம், வேர்ட்ஸ் விஷயம், அவ்வளோதான். வார்த்தைங்களால் விளையாடுற விளையாட்டு தான் இது. ஆனால் வெறும் வார்த்தைங்களை மட்டும் வச்சு விளையாடணுமானா இல்லை, மூளையை யூஸ் பண்ணி அந்த மூளைக்குள்ளேருந்து வர வார்த்தைங்க சரியாக தப்பா, இல்லை இது நம்ம இப்போ யூஸ் பண்ணால் பின்னாடி வந்து இதுக்கானது கான்சிக்வன்சஸ் வந்தால் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து. இதில் டாஸ்க் ஒரு சின்ன பார்ட்டு, டாஸ்க் ஒரு 20 to 30% தாங்க இந்த பிக் பாஸ் கேம். அது இந்த பொம்மை டாஸ்க் வேணால் இதில் ஒரு 50% நான் வச்சுக்குவேன். 50-50 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பொம்மை டாஸ்க் எப்பயுமே ஸ்பெஷல் இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும். பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டுறேன். எல்லாரோட மைண்ட் வாய்ஸை பிடிச்சி விளையாடுற விளையாட்டு இந்த பொம்மை டாஸ்க். ஸோ இதில் 50-50 வந்து பொம்மை டாஸ்க் இருக்குது. மற்ற டாஸ்க்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் பண்ணுற விஷயம் தானே தவிர ஈக்குவல் பார்ட் வந்து பொம்மை டாஸ்க் இருக்குது இந்த பிபி ஷோவில். எந்த அளவுக்கு பிரெயின்கான ஈக்குவல் விஷயம் இருக்கோ அதே விஷயம் பொம்மை டாஸ்க்குக்கும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் அன்ஷிதா பல்ப் வாங்கினதோ இல்லை ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணதோ, மஞ்சரியும் அதே டைமில் மஞ்சரி ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க இந்த வாரம் கண்டென்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக வெளில போயிருப்பாங்க. அந்த கண்டென்ட்னாலே அன்றைக்கி ஜாக்லின் அவங்களுக்காக உட்காந்ததுலையோ அந்த டீல் பேசினதுலையோ தான் வந்து செம்ம வேறு லெவல் மஞ்சரிக்கும் ஓட்டிங் வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து கங்க்ராட்ஸ். தேங்க்யூ கைஸ். நம்ம மற்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். தேங்க்யூ.